लड़की ने सुसाइड कर दिया है, ये खबर आई है। हाथ जोड़ती रही माँ बाप, हाथ जोड़ते रहे, हमें एक बार दिखाओ, हमारी बच्ची का मुंह एक बार दिखाओ। हमको नहीं दिखाया गया। The horrific Kolkata rape and murder of a junior doctor was found dead inside a government-run medical college and hospital's seminar hall in Kolkata. बच्ची का शरीर में कोई कपड़ा नहीं था, पैर दोनों राइट एंगल में मिला गया। चश्मे को कूटा गया, जिसकी वजह से आंखों से खून निकल गया, गला दबाकर मारा गया। என்ன நடந்தது கொல்கத்தாவிலே? அதே நேரம் மெடிக்கல் சொசைட்டி மட்டுமல்ல, காமன் பப்ளிக் கூட நிறையவே எங்கிரியாக இருந்தார்கள். போஸ்ட்மார்ட்டத்திலே நிறைய ஷாக்கிங் நியூஸ் வந்தது. அதே டைம்ல மம்தா பானர்ஜியினுடைய கவர்மெண்ட் இதை எவ்வாறு ஹேண்டில் பண்ணியது? ஏன் இவர்கள் மறைக்க ட்ரை பண்ணார்கள்? இதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கின்றதா? இன்று கொல்கத்தாவில் நடந்தது. இதற்கு முன்னர் நிறைய தடவை இந்தியாவில் பல இடங்களில் நடந்திருக்கின்றது. இட் இஸ் வெரி ஷேம்ஃபுல். இது போன்று இன்னும் நடக்கலாம். இதற்கு சொல்யூஷன் இருக்கின்றது. லெட்ஸ் டாக் அபவுட் த சொல்யூஷன். பட் நிறைய பேர் இந்த சொல்யூஷனை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. பட் நான் உங்களுக்கு இன்று சொல்யூஷனை பற்றியும் பேச வேண்டும். அதே டைம்ல இந்த பிரச்சனையோடு சேர்ந்து இங்கு பொலிட்டிக்கலும் நிறையவே விளையாட்டு காட்டுது. பொலிட்டிக்கல் கேம்ஸ் நிறையவே ஆடப்படுகிறது. இந்த எபிசோட தொடங்குறதுக்கு முதலாவது நான் இந்தியாவில் ஏற்கனவே நடந்த சில கேஸுகளை பத்தி உங்களுக்கு சொல்றேன். நிர்பயா ரேப் கேஸ், சக்தி மில் ரேப் கேஸ், ஹாத்ரோஸ் கெங் ரேப் கேஸ், கத்வா ரேப் கேஸ், உன்னோ ரேப் கேஸ், அசாராம் பாபு, பெரோல் பாபு, ராம் ரஹி பெரோல். இப்ப நாங்க ஆரம்பிப்போம். கொல்கத்தாவில என்னதான் நடந்துருச்சு? இன்று இந்த நாடு, உலகம், அதே டைம்ல எல்லோருமே பேசு பொருளாக மாறி இருக்கின்ற இந்த கொல்கத்தா ரேப் கேஸ்ட அடியிலிருந்து அப்படியே பேசுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாலோ அப்படி இல்லைன்னு சொன்னா நியூஸ் சேனல்ஸை பார்த்திருந்தாலோ எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் கொல்கத்தாவில என்ன நடந்ததுன்னு சொல்லி. கொல்கத்தால ஒரு உமனுடைய பாடி கிடைக்கிறது. ஆர்ஜி கார் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அதிலிருந்து ஒரு பெண்ணுடைய, ஒரு டாக்டருடைய பாடி கிடைக்குது. இந்த பாடி ஒரு அன்ட்ரஸான பாடி அல்லது ஹாஃப் ட்ரெஸ் பாடி என கூட குறிப்பிடலாம். இதன் பின்னர் டாக்டர்ஸ் ஆஃப் இந்தியா இந்த சிஸ்டத்துக்கு எதிராக ஒரு வாரை டிக்ளேர் பண்றாங்க. நண்பர்களே, இந்த பாடிஸ்ட பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறது யூடியூப்ல இல்லீகல். இவர் செல்ற டைம் அதிகாலை 2 மணி. அதாவது 36 hours டியூட்டியை முடிச்சு விட்டு அவர் ஜூனியர் டாக்டர்ஸோட டின்னர் சாப்பிட்டு விட்டு செமினார் ஹாலுக்கு தூங்குறதுக்காக செல்றாரு. டாக்டர் மமிதா டெப்நாத் எனப்படுகின்ற செகண்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு டாக்டர். இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செமினார் ஹாலுக்கு செல்கிறார். 36 hours அவர் டியூட்டியை முடிச்சதால இவருக்கு சோ டயர்ட் ஆகவும் சோ ஸ்ட்ரெஸ் ஆகவும் இருந்துச்சு. ஏனென்றால் இங்க ரெஸ்ட் ரூம் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லை. எனவே செமினார் ஹாலுக்கு சென்றுதான் ட்ரெஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. காலையில இவங்க ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இது இந்த டாக்டருடைய டெட் பாடி. இதை மறைக்கிறதுக்காக வேண்டி இந்த 0 பாயிண்ட்ல இருந்து ஒரு கால் போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் கால் எப்படி போகுதுன்னு சொன்னா, அந்த ஃபேமிலிக்கு, அவங்களோட டாக்டருடைய ஃபேமிலிக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் காலால இன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. இந்த ஃபர்ஸ்ட் காலால என்ன இன்ஃபார்ம் பண்ணப்படுகிறதுன்னு சொன்னா, உங்களுடைய மகள் சூசைட் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வளமையா நடக்கிறது இப்படித்தான். ரேப் பண்ணுவாங்க, கெங் ரேப் பண்ணுவாங்க, மர்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதை கவர் அப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபைனலா பொலிட்டிக்கல் கொடையின் கீழ அவங்க காப்பாற்றப்படுவாங்க. இதன் உண்மை எப்போது வெளிவந்ததோ, இது சூசைட் இல்ல, இது ஒரு ரேப் கேஸ், ஒரு மர்டர், அதையும் தாண்டி செக்ஸுவல் அசால்ட். இங்கு ஆட்டோப்சி ரிப்போர்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஷாக்கிங் ஆகிருந்தது. இதனால நாடு முழுக்க கொதித்தது. இவர் எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் களத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதோட ஜெனிட்டல் டோர்ச்சர் அதிகமாகவே நடந்து இருக்கிறது. இவருடைய கழுத்து நெரித்து இருக்கின்றது எந்த அளவுக்கு சொன்னால், இவருடைய தைராய்டு கார்டிலேஜ் உடைந்து இருக்கின்றது. அப்போது உங்களுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இவரை கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி. இவருடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல நிறைய இன்ஜரிஸ். இவருடைய அசால்ட்டின் அறிக்கை 4 பேஜ் வரை நீண்டது. அப்ராக்சிமேட்லியா 3 AM to 5 AM கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக இவர் அசால்ட் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது பெலி, லிப்ஸ், ஃபிங்கர், லெக் உட்பட எல்லா பார்ட்ஸும் இன்ஜரியாக இருந்தது. அவருடைய வாய், மூக்கு என்பன ஒரு வோலுக்கு எதிராக நெருக்கப்பட்டிருந்தது. இவருடைய அலறல் கேட்காம இருக்க. இவருடைய ஃபேஸ்ல
நிறையவே ஸ்கிரட்ச் மார்க் இருந்தது. அதே நேரத்தில் வாயிலிருந்தும் கண்ணிலிருந்தும் வந்து ப்ளீட் ஆகி கொண்டிருந்தது. இந்த போட்டோஸ் வந்து சோஷியல் மீடியால நிறைய இடத்துல ஷேர் ஆகியிருந்தது. பிரைவேட் பார்ட் கூட அதிகமாக டேமேஜ் ஆகியிருந்தது. ஆட்டோப்சி ரிப்போர்ட் என்ன கூறியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவர்டட் செக்ஷுவல் ஜெனிட்டல் டார்ச்சர் என எழுதியிருந்தார்கள். இதை விட கொடுமை என்னன்னு சொன்னா, இந்த கோல் வந்த பிறகு அவரோட தாய் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறாங்க. அந்த ஓடி போன பிறகும் கூட அந்த தாய்க்கு மகள்கிட்ட பாடியை பார்க்க கூட இடம் அளிக்கப்படல. அவங்க சொல்றாங்க, உங்களுடைய மகள் வந்து சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தாய் நிறைய முறை வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மகளோட பொடியை காட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சியும் கூட அவரோட பொடி காட்டுறதுக்கு மறுக்கப்பட்டுச்சு. பிறகு 12 ஹவர்ஸுக்கு பிறகுதான் அந்த மகளோட பொடி வந்து தாய்க்கு காட்டப்பட்டுச்சு. ஆனால் தேங்க்ஃபுல்லி மற்ற டாக்டர்ஸ், மக்கள் எல்லோரும் இதற்கு எதிராக எழுந்து நின்றார்கள். அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ண தொடங்கினார்கள். இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதனால கொல்கத்தாட போலீஸ் வந்து மிகவும் பிரஷரைஸ் ஆகியது. அவர்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குற்றவாளி பிடிக்கப்பட்டார்கள். எப்படி என்று சொன்னா, இந்த டெட் பாடிக்கு பக்கத்துல ஒரு ப்ளூடூத் டிவைஸ் காணப்பட்டது. இந்த விசாரணையில பாத்தீங்கன்னு சொன்னா, ஒத்தர குற்றவாளியா பிடிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து யாருமே ஏற்க மறுத்தார்கள். எஸ்பெஷலி டாக்டர் சமூகம் இவர் மட்டும்தான் குற்றவாளி என்பதை ஏற்க மறுத்துச்சு. இவ்வாறு பிடித்தவர் யாருன்னு சொன்னா, சஞ்சய் ரோய் எனப்படுகின்ற ஒருவர். டாக்டர்ஸ் அண்ட் பீப்புள் சொன்னார்கள், ஒரு அக்யூஸ்ட் நீங்க அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட தலையில நீங்க எல்லாத்தையுமே போட்டுடுவீங்க, சோ இதை நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹெல்ப்போட தான் பிடித்தாங்க. சஞ்சய் ரோய் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல, அதாவது சந்தேகத்துக்கிடமாக அங்குமிங்கும் நடமாடி கொண்டிருந்தார் செமினார் ஹாலுக்கு பக்கத்துல. இவர் ரோமிங் பண்ணி கொண்டிருந்தது வந்து ஃப்ரைடே ஏர்லி மார்னிங். அதுலயும் காணப்பட்டார், நைட்டும் காணப்பட்டார். சோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு போலீஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணி எல்லா சஸ்பெக்டையும், எல்லா சந்தேக நபர்களையும் அழைத்தாங்க விசாரணை செய்வதற்காக. கோஷன் பண்ணும்போது மொபைல் போன்ஸ் எல்லாத்தையும் வந்து சந்தேக நபர்களிடமிருந்து போலீஸ் வாங்கி கொண்டது. ஒவ்வொரு போனா அந்த ப்ளூடூத் டிவைஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும் போது சஞ்சயின் போன் பொடிக்கு பக்கத்தில் இருந்த அந்த ப்ளூடூத் டிவைஸோட அவசரமாக கனெக்ட் ஆகியது. இந்த எவிடன்ஸ் தான் சஞ்சய் ரோயை காட்டி கொடுத்துச்சு. ரோய் என்ற கேரக்டர், சஞ்சய் ரோய், இந்த கேரக்டரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவர் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவரை ஒரு பெரிய ஒரு கோப்பாக இல்லற முறையிலையும் காட்டினாரு. அதே நேரத்துல இவர் அரெஸ்ட் பண்ணின பின்பு கூட இவர் வந்து ஒரு அக்யூஸ்டா அரெஸ்ட் பண்ணின மாதிரி போகல. அது ஏன் தெரியுமா? டெக்னிக்கலி இவர் கொல்கத்தா போலீஸ்ல சிவில் வாலண்டியர். இவர் போலீசுடன் இருந்ததால் மக்கள் நினைத்தார்கள் கவர் அப் பண்ண பார்க்கிறார்கள் என்று. சிவில் வாலண்டியர்ஸ் போலீஸுக்கு வந்து நிறைய முறைகள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர்கள் டிராபிக் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போன்ற விடயங்கள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இதற்கு கிட்டத்தட்ட 12,000 இந்தியன் ரூபீஸ் சேலரியாக கிடைக்கும். இவர்களுக்கு டெக்னிக்கலா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்கின்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்காது. ஆனால் பாருங்கள், இவர் ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல ஈஸியாக எக்ஸஸ் ஆயினாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் சென்று வந்தார். இவரின் பார்ட் டைமாக பேஷண்ட்ஸ் அந்த அட்மிஷனுக்கு உதவுவது, அந்த அட்மிஷனுக்கு உதவி பெட்டை பெற்றுக் கொடுக்கறதுக்கு இவர் சல்லி கலெக்ட் பண்ணுவார், பணம் கலெக்ட் பண்ணுவார். அதே நேரம் அட்மிஷன் பண்ண முடியாதவர்களுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து பெட் எடுத்து கொடுத்தாரு. இது போன்ற இந்த புரோக்கர் வேலை எல்லாத்தையும் வந்து இவர் செஞ்சு கொண்டிருந்தார். இவர் நிறையவே அரகன்ஸாக இருந்தார். இவர் சொன்னார், 7 மணி சொன்னா என்ன நீங்க தூக்கிலேடுங்க. அதே டைம்ல என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, இவருடைய மொபைல் போன்ல இருந்து நிறைய போனோகிராபிக் வீடியோஸ் கூட ரிகவரி பண்ணப்பட்டது. இவர் ஒரு வுமனைசர் என கூறலாம். 4 திருமணங்கள் முடித்திருக்கின்றார். இவர் மீது டிஸ்டர்பிங் வயலன்ஸ் ஸ்ட்ரீக் இருக்கிறது. அதே நேரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் மூலமா இவருடைய எல்லா திருமணங்களும் உடைந்து போயிருக்கின்றது. இவருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கின்றது, பிசிக்கலி அபியூசிங் ஆஃப் வைஃப். என்றாலும் இவர் போலீஸ் சேவையில் இருந்தார். இது மட்டுமல்ல, ஷாக்கிங் நியூஸ் என்னவென்றால், எவ்வாறு இந்த லோ அண்ட் ஆர்டரை ஜோக் பண்ணுவது என்பதுதான். எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நிர்பயாட கேஸும் கொல்கத்தாட கேஸும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருந்தது. இந்த ரேபிஸ்ட் ரேப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குறார். இவங்க எங்கேயுமே ஓடி ஒளியல்ல. அப்படி என்றா இங்க யாருமே இந்த லோ அண்ட் ஆர்டருக்கு பயப்படலன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா, இவர் நினைக்கிறாரு இந்த கேஸ்ல இருந்து அவருக்கு ஈஸியாக வெளியே வரலாம்னு சொல்லி. இதற்கு முன்னர் சம்டைம் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். அப்படி இல்லை என்றால் இதற்கு முன்னர் நடந்த கேசஸ் இருக்கின்றது, அதை வைத்து இவர் நினைத்திருக்கலாம். மக்கள் கோபப்பட்ட இன்னும் ஒரு ரீசன் தான் எப்படி மம்தா பானர்ஜியுடைய கவர்மெண்ட் இந்த கேஸை ஆட்சேபம் செய்தது என்பது. இவருடைய இன்சென்சிட்டிவிட்டி, இர்ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக மக்கள் அதிகமாக கோபப்பட்டார். டாக்டர் சந்தீப் கோஷ், இவர் தான் ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜ் பிரின்சிபல். இவருக்கு ரிசைன் பண்ணுமாறு ப்ரொடெஸ்டர்ஸ் பிரஷர் பண்ணினார்கள். ஆனால் அவர் இதை செய்யவில்லை. இனிஷியலாக இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுகிறார். இவர் கூறுகிறார், அந்த பெண் ஏன் அங்க சென்றுட்டு இருக்க கூடாதானே அப்படின்னு சொல்லி. சச் அ பேட் மென்டாலிட்டி. இவருக்கு
அதிக பிரஷர் கொடுக்கப்பட்ட போது அவர் ரிசைன் ஆகிறார். அதே நேரத்தில் வெஸ்ட் பெங்கால் மமதா பானர்ஜியுடைய கவர்மெண்ட் இவருக்கு 8 ஹவர்ஸுக்குள்ளுக்கு இன்னும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அது எங்கன்னு சொன்னா கொல்கத்தா நேஷனல் மெடிக்கல் காலேஜ். அவரை அங்கு ப்ரொமோஷனுக்காக வேண்டி பிரின்சிபலாக மாத்துறதுக்காக வேண்டி பிளான் பண்றாங்க. இந்த டைம்ல கொல்கத்தா நேஷனல் காலேஜ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற ஸ்டாஃப் கோபப்பட்டு நீங்க இங்க வர வேண்டாம் என்று சொல்லி அவருக்கு எதிராக அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர்ஸ் கூறினார்கள், நாங்கள் இதை எலோ பண்ண மாட்டோம் என்று கூறி டாக்டர் சந்தீப் கோஷ் அவரை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்றாங்க. லாக் பண்ணி விட்டு வெளியே நின்று இவங்க நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இங்கோ ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜ்ல பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்றது. சோ ஸ்டூடெண்ட் பிரஷரால ஒருவர் ரிசைன் பண்ணுகிறார். அவருக்கு கவர்மெண்ட் உடந்தையாக இருந்து 8 ஹவர்ஸ் உள்ளுக்கு இன்னும் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல அவருக்கு இந்த ஷிஃப்ட் கொடுக்குறாங்க, அதாவது ஜாப் கொடுக்குறாங்க. இது இப்படி எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் நிச்சயமாக இந்த கேஸுக்கு பின்னுக்கால உடந்தையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறலாம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அக்தார் அலி தி எக்ஸ் டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜ் கூறுகிறார், இவரது கேரக்டர் ஒரு கரப்டட் பர்சன். இவர் ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் பண்ணுவார். எல்லா டெண்டர்லையும் இருந்து 20% கமிஷன் எடுப்பார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்கஹாலையும் கொடுப்பார். ஸோ இவர் வெரி டூபியஸ் பர்சன். இவருடைய அட்வான்டேஜை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையுமே செய்வார். ஸோ இது ஒரு சஸ்பிஷியஸ் ஆகும். இந்த எல்லா பிரச்சனையும் இவரை ஷிஃப்ட் பண்ணியதான் வந்துச்சு. இதனால ப்ரெஷரைஸ் ஆகின மமதா பானர்ஜி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த குற்றவாளிகள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு எல்லாருக்கும் கட்டாயமான மரண தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். அதே டைம்ல இந்த எல்லா ஜூனியர்ஸ் டாக்டர்ஸ்க்கும் நான் கைட் பண்றேன் எப்படி நீங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானமாக ட்ரை பண்றா. மமதா பானர்ஜி கூறினார், இதை சண்டேனுக்கு சால்வ் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த கேஸை நான் சிபிஐக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. யாரும் சண்டே வரையும் வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ எல்லாரும் அவசரமா ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்ல டாக்டர் சந்தீப் கோஷுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஆக்ஷன் எல்லாம் வருத்தமளிப்பதாக அறிவிக்கப்பட்டது. அவருடைய இர்ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசப்பட்டது. எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டது. ரிசைன் பண்ணி 8 ஹவர்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகியது ஒரு ஷேம்ஃபுல் இன்சிடென்ட்டாக கூறப்பட்டது. ஸோ உங்களுக்கு ஒரு மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை, நீங்க அப்படியெல்லாம் செய்ய முடியாது, நீங்க ஃபோர்ஸ்ஃபுல் லீவ்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அதே டைம்ல ஹைகோர்ட் செஞ்ச இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனையை அவசரமாக சிபிஐக்கு மாற்றுமாறு கூறியது. அதே டைம்ல இந்த கொல்கத்தா போலீஸுக்கு இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ்லயோ சிபிஐ விசாரணையிலயோ நீங்க இன்டர்வீன் பண்ண தேவையில்லை அப்படின்னு கூறப்பட்டது. சிபிஐ ப்ரோப் பண்ணும் என்றது. இப்போது பிரச்சனை என்னவென்றால் குற்றவாளி ஜெயிலில் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். மமதா பானர்ஜி கூறுகிறார், அவசரமாக ப்ரோபை ஹேண்ட் ஓவர் பண்ணுவதாக சிபிஐக்கு. ஏன் இவ்வளவு அவசரமாக ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டும்? ஏன் என்று சொன்னால் மமதா பானர்ஜி மீதோ இந்த கொல்கத்தா போலீஸ் மீதோ மக்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. அதே நேரத்தில் மக்கள் சிபிஐ ப்ரோப் வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து இது ஒரு சூசைடுன்னு சொல்லி போலீஸ் கூறிக்கொண்டிருக்குது. யாரப்பா உங்களுக்கு சூசைடுன்னு சொல்லி கூறியது? ஸோ மக்கள் கேட்குறாங்க, சம்பந்தமே இல்லாம நீங்க சூசைடு கூறுறீங்க, சோ உங்களை எவ்வாறு நாங்க நம்பலாம்? நீங்க யாரை காப்பாற்ற ட்ரை பண்றீங்க? அதையும் தாண்டி இன்னும் ஒரு ஃபவுல் பிளே பண்ணப்பட்டது, ஃபேமிலியை மிஸ்கைட் பண்ணியது. இப்போது பெங்கால் டாக்டர்ஸிடம் எவிடன்ஸ் உள்ளது. எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு இப்போது அவர்கள் அழகாக குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த பிரச்சனையை இவர்கள் மறைக்க பார்த்தார்கள். இப்போது ரோய் போலீஸ் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறார். சோ போலீஸ் ஷுட் நாட் இன்வெஸ்டிகேட். இவர் ரேப் பண்ணி போய் ஒரு போலீஸ் பெரக்ஸ்ல தூங்கி கொண்டிருந்தார். சோ உங்களுக்கு விளங்கும் இவர் எவ்வளவு போலீஸுடன் நல்ல கனெக்ஷன்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. மமதா பானர்ஜியும் ஒரு 11 மெம்பர்ஸை கொண்ட ஃப்ராட் இன்கொயரி பேனல் ஒன்றை செட்டப் பண்ணினார். இவருடைய இந்த இன்கொயரி பேனல் மீது யாருக்குமே நம்பிக்கை இல்லை, கோர்ட்டுக்கும் நம்பிக்கை இல்லை, மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை. இதோடு நேஷனல் வைடாக ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. பிகாஸ் இந்த கேஸ் ட்ரெண்ட் ஆயினதுக்கு அல்ல, இது ஒரு மெடிக்கல் சமூகத்துக்கான ஒரு பிரச்சனை. டெல்லி ஏஐஎம்எஸ்ஸில் சில நாட்களுக்கு முன்பு ஓபிடி டாக்டர்ஸ்க்கு ஒரு பிரச்சனை நடந்தது. சோ ஓபிடி டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண தொடங்கினார்கள். சோல்ஜாரிட்டிக்காக அடுத்த சிட்டிஸ்லேயே நடந்தது. நான் எமர்ஜென்சி சர்வீஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணப்பட்டது. அதே போல கொல்கத்தா இன்சிடென்ட்ஸுக்காக சோல்ஜாரிட்டிக்காக கொல்கத்தால எமர்ஜென்சி சர்வீஸ் கூட நிறுத்தப்பட்டது. இதால பாதிக்கப்பட்டது யாருண்டா? அப்பாவி பொதுமக்கள். டாக்டர்ஸ் கூறினாங்க, நீங்க இப்ப எங்கட பொறுமை உடைச்சிட்டீங்க. டெல்லி ஏஐஎம்எஸ் ரெசிடென்ட்ஸ் டாக்டர்ஸுக்கு ஆபீஷியல்ஸ் கூறினாங்க, நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, அதிகமாக ஸ்ட்ரைக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதிராக நாங்க நீதியை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர்ஸுக்கு எதிரான வயலன்ஸ்
பல நாடுகள்ல அதிகரித்து கொண்டு வருகின்றது. சைனாவில் பாத்தீங்கன்னு சொன்னா 85% ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பிளேஸ் வயலன்ஸை ஃபேஸ் பண்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்தியா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 75% ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பிளேஸ் வயலன்ஸை ஃபீல் பண்றாங்க, அவங்க எதிர்கொள்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 100 டாக்டர்ஸ் இருந்த 75 டாக்டர்ஸ் எப்படியுமே வயலன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை, கொல்கத்தால நடந்த பிரச்சனை, இது வந்து ஒர்க் பிளேஸ் வயலன்ஸுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு வெரி பேட் எக்ஸாம்பிள். ஸோ டாக்டர்ஸ் அவர்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி கட்டாயமாக இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஸோ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலம் 5 டிமாண்ட்ஸ் முன்வைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்னவென்று சொன்னால் டிக்ளேர் ஹாஸ்பிட்டல் ஆஸ் சேஃப் ஜோன். செகண்ட் என்னன்னு சொன்னா இந்த சேஃப் ஜோனை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல போலீஸ் கேம்ப்ஸ், அடுத்தது கோப்ஸை நாங்கள் நிறுவ வேண்டும். தேர்ட் என்னன்னு சொன்னா பிக் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட இந்த செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணப்பட வேண்டும். ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வல்னரபிள் பிளேசஸ்ல கூட நீங்க சிசிடிவி கேமராஸ் அதனை நீங்க நிறுவ வேண்டும். ஃபிஃப்த் என்னன்னு சொன்னா யாராவது டாக்டர்ஸ்ட மேல ஏதாவது செஞ்சாங்க, கை வச்சாங்கன்னு சொன்னா கட்டாயமா இந்த லோ வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். 25 ஸ்டேட்லயும் த லோ ஆன் அட்டாக் டாக்டர்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது, ஆனா அதை யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. இதுல கசப்பான உண்மை சொன்னா இத மாதிரியான விடயங்கள் இன்னும் நிறைய இடங்கள்ல ரிப்பீட்டா நடக்கும். ஏன்னு சொன்னா இந்த பிரச்சனை நடந்தா நாங்க இதை வந்து அவுட்ரீச் பண்ணி பெரியசாக கதைச்சு கொண்டிருப்பது ஜஸ்ட் 2-3 டேஸ்க்கு தான். அதுக்கு பிறகு இதை நாங்க கவர் அப் பண்ணி விட்டு நாங்க சிபிஐ கையிலயோ போலீஸ் கையிலயோ யாரையாவது கையில அப்படி கொடுத்து விட்டு நாங்க எங்கட வேலையை பார்த்து அப்படி இருக்கிறோம். திரும்ப இன்னும் ஒரு பிரச்சனை வரும், அப்போ திரும்ப நாங்க விழுத்துக் கொள்வோம். அதே டைம்ல நாங்க இதுக்கு மேல ஒரு பாலிடிக்ஸ் நடத்துறோம். இந்த கட்சி இருந்ததனால தான் இப்படி நடந்தது, இந்த கட்சி வந்தால் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாங்க எங்களுக்குள்ளேயே ஒரு பொலிட்டிக்கல் கேம்ஸை இந்த பிரச்சனையை வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்தியாவில எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இல்ல இந்த உமன்ஸை சேஃபா வச்சுக்கொள்றதுக்கு. ஒரு காலத்துல குறிப்பிட்டார்கள் கொல்கத்தா வந்து ஒரு சேஃபான பிளேஸ், ஆனால் இட்ஸ் நோ மோர். இங்கு டிஎம்சிக்கு பிளேம் பண்ணினார்கள். பிஜேபி அதற்கு எந்த விதமான சந்தோஷமும் பட முடியாது. ஏனென்றால் நிறைய ரேபிஸ்ட் அடிக்கடி பெயில்ல வருகிறார்கள். லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் என்னவென்று சொன்னால் டேரா சீஃப் குர்மீத் சிங் 21 டேஸ் மீண்டும் பெரோல் கிடைத்தது. இவர் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 245 டேஸ் ஜெயில இருந்தார். ஆகஸ்ட் 21 டேஸ், ஜனவரி 2024 50 டேஸ், நவம்பர் 2023 21 டேஸ், ஜூலை 2023 40 டேஸ், ஜனவரி 2023 40 டேஸ், 2020 to 2023 83 டேஸ். ஸோ ஹை ப்ரொஃபைல் ரேப்ஸ் கேஸில் ஜெயிலுக்கு சென்றுவிட்டு சில நாட்களில் வெளியே வருவார்கள். இப்படி நடந்தால் யார் இந்த சட்டத்துக்கு பயப்படுவார்கள், யார் இந்த சட்டத்தை நம்புவார்கள்? இப்ப உங்களுக்கு கேட்கலாம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா? சொல்யூஷன் இருக்கின்றது நண்பர்களே. இந்த ரேபிஸ்ட் ரேப் பண்ணி விட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போய் தூங்க முடியாமல் இருக்கின்ற ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. இந்தியாவில் ஃபைனான்சியல் கிரைமுக்கு ஃபைனான்சியல் ஃப்ராட் யூனிட் இருக்கின்றது. ஸ்பெஷலைஸ் கிரைம் அண்ட் சீரியஸ் கிரைமுக்கு இடி இருக்கின்றது. அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்காக சீரியஸ் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் ஸ்கோ யூனிட் நிறுவ வேண்டும். இது SCAW யூனிட், இது உருவாக்கப்பட வேண்டும். இதுல சீரியஸ் கேசஸை மட்டும் தான் விசாரிக்க வேண்டும். இவர்களுக்கு டெக்னாலஜி, மேன் பவர், ஃபோர்ஸஸ், டைம் எல்லா பவரும் கொடுக்கப்பட்டு இவர்கள் ஒரு தனி யூனிட்டாக இயங்கப்பட வேண்டும். ஸோ யாராவது ஒரு கேஸ்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுடைய கேஸை விசாரித்து 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 கன்க்ளூஷன் கடைசி வரையும் கொண்டு போக வேண்டும். இந்த பெயில் கொடுத்து மக்களை வெளியனுப்புறதை விட இவர்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை வந்து வழங்கப்பட வேண்டும். இதுல எந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. ப்ரூஃப் இருக்க வேண்டும், டிரான்ஸ்பேரன்சி இருக்க வேண்டும், பப்ளிக் ஹியரிங் இருக்க வேண்டும். எல்லாமே வந்து அழகாக ஒழுங்காக வடிவமைக்கப்பட்டு செயற்படுத்தப்பட வேண்டும். இவ்வாறு சட்டத்தின் பிடி கடுமையாக இருந்தால் எல்லோரும் குற்றம் செய்ய பயப்படுவார்கள். குற்றம் செய்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பனிஷ்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிளரி பனிஷ்மெண்டாக இருக்க வேண்டும். இந்த பனிஷ்மெண்டை பார்த்த பின்பு யாராவது ஒரு பெண்ணை ரேப் பண்றதை நோக்கமாக கொண்டு ஒரு பெண்ணை பிடிக்கிறதுக்கே பயப்படணும், நடுங்கணும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸாம்பிளரி பனிஷ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் படுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், சில கேசஸ் 100 இயர்ஸ் போகும், சம்டைம்ஸ் சொல்யூஷன் கிடைக்காது. சில கேசஸ் ஒன் த ஸ்பாட் என்ன செய்வாங்க, என்கவுண்டர் பண்ணுவாங்க, பண்ணி அந்த கேஸை முடிப்பாங்க. ஸோ இந்த ஸ்கோ யூனிட்டுக்கு ஒரு அழகான பனிஷ்மெண்ட் வேணும். பனிஷ்மெண்ட் சிஸ்டம், அதே நேரத்தில் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் கொண்டு உருவாக்கப்பட்டு பெண்களுடைய சேஃப்டிக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்ன நண்பர்களே, நாங்கள் ஒரு சமூகத்திலே வாழுகின்ற போது சில காட்டு மிராண்டிகள், உணர்வுகள் அற்றவர்கள் தனது சுயநலத்துக்காக வேண்டி சிலரது தாய்மார், சிலரது தங்கை, சிலரது அக்காமார்கள் எல்லோரையும் ஒரு வெறியுடன்
ஒரு தேவையில்லாத வெறியுடன் பார்க்கிறார்கள். ஸோ இவ்வாறு ஏதாவது ஒரு வயலன்ஸ் பண்ணுகிறவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கின்ற போது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கின்றது. நாங்களும் நீங்களும் சம்டைம் பிஸியாக இருப்போம் எங்களது வேலைகளிலே. ஆனால் எங்களது வீட்டிலே இருக்கின்றவர்கள், எங்களது வீட்டிலே இருந்து ஸ்கூலுக்கு போன பெண், அதே யூனிவர்சிட்டிக்கு போற பெண் எல்லோரும் வந்து எந்த நேரமும் எங்களால் கவனித்துக் கொண்டிருக்க முடியாது. சட்டம் ஒழுங்காக வேலை செய்தால் நாங்கள் இதை பற்றி ஓவராக யோசித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவிலிருந்து நீங்க என்ன படிப்பினை பெறுகிறீர்கள்? உண்மையிலே பெண்களோட உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அதே டைம்ல வந்து இந்த ஒரு சொசைட்டியாக வந்து இந்த ஸ்கோ யூனிட் பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு யூனிட் ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் இன்று இதே மாதிரி ஒரு வீடியோ செய்கின்றேன், இன்னும் ஒரு கேஸ் வந்தால் இன்னும் ஒரு வீடியோ செய்வேன். அப்படி இது ஒரு முடிவில்லாத ஒரு பிரச்சனையாக மாறக்கூடாது. ஸோ இதுக்கு ஒரு முடிவு தேவை அப்படின்னு சொன்னால் வந்து இதற்காக வேண்டி அழகாக ஒர்க் பண்ணி இதை என்னால் செய்ய முடியாது, உங்களால் செய்ய முடியாது. அரசியல் தலைவர்கள் கட்டாயமாக உணர்ந்து இதை செய்ய வேண்டும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விடைபெறுகின்றேன். நன்றி.